ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். போன பாட்டுல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிருப்பான். அதுவும் அவங்க பாட்டி கம்பல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிருப்பான். ஹீரோயினா ஆரம்பத்துல பணத்துக்காக தான் வந்து ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு கடைசியில ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக ஹீரோவை மேரேஜ் பண்ணாங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஹீரோயின் நல்ல பொண்ணுதான் சொல்லிட்டு. இப்போ இந்த பாட்டுல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லயே வந்துட்டு பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயின் கிட்ட என்னமா ஹீரோன்னு நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இதை கேட்டு செமையா ஷாக் ஆயிரா. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க, என்னடி கள்ளி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு வச்சுட்டு இருக்கியா, நான் தான் இது பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ஐயோ பாட்டி என்னதான் சொல்றாங்கன்னு புரியாம முடிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த எந்த விஷயமே ஞாபகம் இல்ல. ஏன்னா அவங்க ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு ஒரு ஜுவல் பாக்ஸ் கொடுத்துட்டு இதுல நிறைய பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்குற ஹீரோயினுமே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கா. பாட்டி உடனே சரி இதுல இருந்து ஒன்னாவது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி கம்பல் பண்ணி கிரீன் பிரேஸ்லெட்டை எடுத்து காட்டுறாங்க. இத பாக்குற ஹீரோயினுமே இது பார்க்க ஜேட் மாதிரி தெரியுது, இது ரொம்ப காஸ்ட்லியா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க பாட்டியுமே அதெல்லாம் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் பிரேஸ்லெட் எடுத்து போட்டுக்கிறா. அதுவுமே காஸ்ட்லி தான், ஆனா ஹீரோயின் வந்துட்டு அது கொஞ்சம் விலை கம்மின்னு நினைச்சுக்கிறா. பாட்டியுமே அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு இந்த ஜுவல் உனக்கு நல்லா இருக்கு, தினமே நான் உனக்கு ஒரு பிரேஸ்லெட் கொடுப்பேன், நீ கண்டிப்பா போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே பாட்டி எனக்கு இதுவே போதும்னு சொல்லணும் தான் நினைக்கிறா. ஆனா அதுக்குள்ள பாட்டி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். எப்படியோ பாட்டியை மைக்கி பிரேஸ்லெட் வாங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். எதுக்காக நீ இந்த பிரேஸ்லெட்டை செலக்ட் பண்ணு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இதுதான் பார்க்க சிம்பிளா இருந்துச்சு, அதனால இது ரேட் கம்மியா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள இருக்கதுல அதான் காஸ்ட்லியான பிரேஸ்லெட், அதான் காஸ்ட்லின்னு தெரிஞ்சு செலக்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன நீ இந்த வீட்டுல இருக்க முடிவு பண்ணிட்டியா, கிளம்பி என்னோட வீட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றா, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காவது சொந்தமா சொல்லிக்க ஒரு வீடு இருக்கு, ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்ல, நீங்க என்னைய மட்டும் தட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு இதை கேட்டோட செமையா கோவம் வந்துருது. அவன் சொல்றான், அதுல என்னோட பாட்டி பணம் கொடுத்தாங்க, அதனாலதான் நீ அந்த வீட்டை மீட்ட, இல்லாட்டி உனக்குமே வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே அது வந்து வெட்டிங் கிஃப்ட், அதெல்லாம் நீங்க எப்படி கணக்கு எடுத்துக்க முடியும், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் இந்த பிரேஸ்லெட்டுக்காக தானே, ஏதோ பாட்டி ஆசையா கொடுத்தாங்க தானே இந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இருக்கா, உங்களுக்கு இதை பார்க்கும்போது கண்ணை உறுத்துதுன்னு நினைக்கிறேன், இருங்க நான் இந்த பிரேஸ்லெட்டை கழட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்ட ட்ரை பண்றா. ஆனா அதை வந்து கழட்ட முடியல. இதை பாக்குற ஹீரோவே போதும் போதும் ரொம்ப நடிக்காத, அதான் என்னோட பாட்டி உனக்கே கொடுத்துட்டாங்கல்ல, நீயே வச்சுக்கோ, இந்த பிரேஸ்லெட் ஒன்னும் அவ்வளவு காஸ்ட்லி இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே சரி பரவாயில்ல இது காஸ்ட்லி இல்லாதனால நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பாட்டி கத்திட்டு இருக்காங்க, இங்க டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் இருக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே நான் இங்க இருந்தா பாட்டி இப்படிதான் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவ பாட்டி வெளில வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், பாட்டி அவ வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற பாட்டியுமே செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அவ வீட்டுக்கு போயிட்டானே, நீ மட்டும் இங்க இருந்து என்னடா பண்ற, இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் கூட தான் இருக்கணும், போ நீ அவ வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், பாட்டி நான் எவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்தவன், என்னால போய் அந்த குட்டி அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது பாட்டி, தயவு செஞ்சு பிளீஸ் நாங்கெல்லாம் போ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி சொல்றாங்க, ரொம்ப பண்ணாதடா, அவ உன்னோட வைஃப், அவ எங்க இருக்காளோ நீ அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு வெளில தள்ளி விட்டுறாங்க. ஹீரோவே போக மாட்டான்னு சொல்லி அடம் பிடிக்க பாட்டி ஹீரோவை வெளில துரத்தி விட்டுறாங்க. பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், உன்னோட கிரெடிட் கார்டு நான் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி விவரமா தான் சொல்லி அனுப்புறாங்க. பாட்டி வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோ நேரா கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் கதவை திறந்து பார்க்கும்போது ஹீரோ பெட்டியோட வந்திருக்கான். இத பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிறா. ஹீரோ கிட்ட என்ன சார் இந்த பக்கம், என்ன உங்களுக்கு வீடு இல்லையா, வீடு இல்லைன்னா ஏதாவது திருவிழா தங்க வேண்டியது
தானே, எதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இங்க பாரு, நான் ஒன்ன பாக்குறதுக்காக வரல, பாட்டி என்ன உன் கூட இருக்க சொல்லி அனுப்புனாங்க, உனக்குமே தனியா இருந்தா டேஞ்சர் தானே, அதுக்காக தான் நான் உன் கூட ஸ்டே பண்ணலான்னு வந்தேன், ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை காமிச்சிட்டு, என்ன நான் வருவேன்னு தெரிஞ்சுதான் என்ன செடியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுட்டு, ஆமா ஆமா நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா, நீங்களா ஒன்னு கற்பனை பண்ணிட்டு சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இங்க பாரு, எனக்குமே நல்லா தெரியும் நம்ம சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கோம், நீ என்ன நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம், நான் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஹீரோ நேரா ஹீரோயினோட ரூம்குள்ள போகும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, அது என்னோட ரூம், அங்க ஒரு குட்டியான கெஸ்ட் ரூம் இருக்கு, நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. ஹீரோவும் எதுவும் பேசாம கெஸ்ட் ரூம் போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி கீழே வந்துட்டு இருக்கான். ஹீரோயினோட வீட்டு முன்னாடிதான் கார் நின்னுட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோ பணக்காரங்க தான் கண்டுபிடிச்சுவான்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட, இதுக்கப்புறம் நான் ஆபீஸ்க்கு டாக்ஸிலே வந்துடுறேன், நீங்க என்ன பிக்கப் பண்ண வர வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். டிரைவருக்குமே ஏன் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, என்னோட ஐடென்டிட்டி கொஞ்ச நாளைக்கு வந்து ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு பாக்குறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஹீரோயின் வரா. ஹீரோயின் பாக்குறா, யார்கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பாக்குற விஷயத்த டிரைவர் நோட் பண்ணிடுறான். அவன் உடனே ஹீரோவோட தோள் மேல கைய போட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் மாதிரி காட்டிக்கிறான். ஹீரோமே கொஞ்ச நேரத்துல இவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஹீரோயின் நடந்து வரத பாத்துறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோமே நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். ஐயோ உங்க காரு செமையா இருக்கு, சரி நீங்க கிளம்புங்க அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு டிரைவரை அனுப்பி வச்சிடறான். இன்னும் போனதுக்கு அப்புறம் டிரைவர்லாம் ரொம்பவே பதறி போயிடுறான். ஐயோ பாஸ் மேலேயே கை போட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காருமே போயிருது. ஹீரோயின் அங்க வந்துட்டு யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், அவனுக்கு இப்பதான் டிரைவரா ஒரு இடத்துல வேலை கிடைச்சது, அதான் காரை கொண்டு வந்து காமிச்சிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேக்குற ஹீரோயின்மே இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே சமாளிக்கிறதுக்காக, நீ என்கிட்ட இருந்து 200 மில்லியன் வாங்கினல, அந்த பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றான், அதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல, கண்டிப்பா உங்களுக்கு நான் காசை ரிட்டர்ன் பண்ணிடுவேன், நான் இப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு, எனக்கு பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்ல, என்கிட்ட 200 மில்லியன் வாங்கினல, அதுல இருந்து இப்ப கொஞ்சம் பணம் கொடு, நான் வந்து பஸ்ல ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அவகிட்ட இருக்க கொஞ்சம் காசு கொடுத்துட்டு, இந்தாங்க ஸ்டார்டிங்கா உங்ககிட்ட நான் பே பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேணுங்கிற அமௌண்ட் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, பரவாயில்ல பண்ணுவோம், என்ன பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினா பார்த்தோன்னா அவளோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினோட கையில இருக்க பிரேஸ்லெட்டை நோட் பண்றா. இந்த பிரேஸ்லெட் சூப்பரா இருக்குதே, இது பார்க்க ரொம்ப காஸ்ட்லி மாதிரி தெரியுது, நீ என்ன பணக்காரங்களை மேரேஜ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே இது என்ன காஸ்ட்லியான பிரேஸ்லெட் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. இவளே புவர்தா, இவ என்ன ரிச்சான பர்சனா மேரேஜ் பண்ணிக்க போறா, கண்டிப்பா இவளும் ஏதோ ஒரு புவர் பர்சனா மேரேஜ் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பத்தியுமே தப்பா பேசுறா. இந்த மாதிரி அவன் சீப்பான பிரேஸ்லெட்டை கொடுத்திருப்பான், கண்டிப்பா அவனுமே சீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீங்க என் ஹஸ்பண்ட் பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மேனேஜர் வேணும்ட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா. என்ன நீ போட்டுட்டு வர ட்ரெஸ் ஒரு $10 இருக்கும், உன்னோட வண்டி ஒரு சீப்பான வண்டி, நீ என்ன காஸ்ட்லியான பிரேஸ்லெட்டா போட்டு வந்திருக்கா, கண்டிப்பா அது ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, இல்ல அது சீப்பான பிரேஸ்லெட் இல்ல, அது ரொம்பவே காஸ்ட்லியான பிரேஸ்லெட் தான் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அந்த மேனேஜர் ஹீரோயினோட ஃப்ரெண்ட சப்புன்னு அரைஞ்சிடுறா. இதை பாக்குற ஹீரோயின்மே எதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் அடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேனேஜர் உடனே என்னைய எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட, அதுல ஹீரோயின் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் உடைஞ்சு போயிடுது. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றா. பாட்டி நமக்கு ஃபர்ஸ்டா கொடுத்த கிஃப்ட் இப்படி உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு மேனேஜர் கடந்து திட்டிட்டு இருக்கா. மேனேஜர் சொல்றா, நான் தான் சொன்னேன்ல இது சீப்பா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, உன்னோட ஹஸ்பண்ட் ஏதோ தெருவுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான், அதான் பாரு டப்புன்னு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே வந்துட்டு அந்த ஆபீஸ்க்கு தான் வரான் இன்னைக்கு மீட்டிங் பத்தி பேசுறதுக்காக. அப்ப ஹீரோயின் இந்த மேனேஜர் புல்லி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் தூக்கி விடுறா. ஹீரோயினோட கையை பார்த்துட்டு, உன்னோட கை கட்டா இருக்கு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா பாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கிஃப்ட் உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா.
ஹீரோ வந்துட்டு மேனேஜர் பாத்துட்டு இங்க ஹீரோயின் இந்த மாதிரி தள்ளி விட்டுடாது, அவகிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மேனேஜர் சொல்ற, ஃபர்ஸ்ட் நீ யாரு? அவளே இந்த ஆபீஸ்ல ஒரு எடுப்பிடி வேலை பாக்குறவ, அவகிட்ட நான் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்ற, நான் தான் அவளோட ஹஸ்பண்ட், நீங்க இப்பவே என்னோட வைஃப் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றா, என்ன அந்த இத்து போன பிரேஸ்லெட் உடைஞ்சதுக்கு நான் சாரி கேட்கணுமா? அது என்ன எவ்வளவு ரேட் இருக்கும்? ஒரு $10 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காசை ஹீரோவோட மூஞ்சி மேலே தூக்கி வீசுறா. ஹீரோ உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு மேனேஜர் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு, உனக்கு புரியலையா, நான் வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இத கேட்டோட மேனேஜர் கோவமாயிரா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சிலே காசு தூக்கி வீசிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோவோட பிஏ உள்ள வந்துடுறான். ஹீரோவோட பிஏ வந்தோடனே இந்த மேனேஜர் சொல்றா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க ஆபீஸ்ல 2 கேடுகட்ட ஜென்மங்க வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்குது, இத வெளில துரத்தி விட்டுட்டு நம்ம ஆபீஸ் விஷயமா பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோட பிஏ செம கடுப்பாயி மேனேஜரை திட்ட ஆரம்பிக்கிறா. அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு பிஏ எது உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான், நான் தான் இப்போ கூ கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்க அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றான். இத கேட்டோட அங்க சுத்தி இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம், பாரு அந்த கூ கம்பெனி பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இப்போ இவங்க ஸ்பெஷல் அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காங்க, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பெரிய இடம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் நின்னு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ளே, பரவாயில்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலை தான் கிடைச்சிருக்கு, பெரிய கூ கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்டே ஸ்பெஷல் அசிஸ்டண்டா வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப பிஏ திட்ட ஆரம்பிக்கிறான், ஒருத்தங்களோட பிரேஸ்லெட் நீங்க உடைச்சிருக்கீங்க, அதுக்கு நீங்க கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணியே ஆகணும், இந்த விஷயம் மட்டும் மிஸ்டர் கூக்கு தெரிஞ்சா அவங்க உங்க கம்பெனில இருக்க ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மேனேஜர் மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஐயோ இந்த கேடு கட்ட ஜென்மத்துக்கு வேற நம்ம பணத்தை கொடுத்தாகணும், அப்படி இல்லாட்டி மிஸ்டர் கூ கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சரி இந்த பிரேஸ்லெட்டோட விலை என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இந்த பிரேஸ்லெட்டோட விலை 60 மில்லியன் சொல்றான். இத கேட்டோட மேனேஜர் ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. மேனேஜர் சொல்றா, நான் உனக்கு பணம் தரங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி ஓவராலா காசு கேட்க கூடாது, நீயே ஒரு ஏழை, உன்னால எப்படி 16 மில்லியன் பிரேஸ்லெட் வந்து ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண முடியும், என்ன கிடைக்குதுன்னு ஓவரா பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிஏ கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கா. பாருங்க அவங்க ஓவரா பணம் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னு பிஏ கையை தட்டி விட்டுறான். பிஏ சொல்றான், அவங்க என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா, அந்த பிரேஸ்லெட்டோட விலை உண்மையிலே 60 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இதெல்லாம் ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, ஹீரோக்கு எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான பிரேஸ்லெட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா, நான் தான் சொன்னேன்ல அந்த பிரேஸ்லெட் வந்து காஸ்ட்லியா இருக்கும்னு, ஆனா நீங்க தான் அதை கேட்கல, ஆனா அது காஸ்ட்லியான பிரேஸ்லெட் தான். அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ரிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோ பக்கத்துல போய் இருந்துட்டு, ஏங்க நீங்க 16 மில்லியன் சொல்லிட்டு ஓவரால் ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்கிட்ட காலையில அது லோவான பிரைஸ் தானே சொன்னீங்க, பேசாம ஒரிஜினல் பிரைஸே சொல்லுங்க, நம்ம இதுக்கு அளவுக்கு மீறி ஆசை பண்ணும், அவங்க அதுக்கப்புறம் இது ஒரிஜினல் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு தான் அவமானமா போயிடும், தயவு செஞ்சு ஒரிஜினல் வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே, நம்ம 16 மில்லியன் இந்த பிரேஸ்லெட்டோட விலைன்னு சொன்னா ஹீரோயினுக்கு நம்ம பணக்காரங்கன்னு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட, சரி இந்த ஒரு டைம் நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்க என் வைஃப் சாரி கேளுங்க, நீங்க 2 லட்சம் பணம் கொடுங்க, அதான் இந்த பிரேஸ்லெட்டோட ரேட்டு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட மேனேஜருமே, என்ன நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, இது என்னோட பாதி வருஷத்தோட சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிஏ சொல்றா, நீங்க இந்த அமௌண்ட் கொடுக்கலைனா மிஸ்டர் கூ வந்துட்டு உங்களோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மேனேஜருமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோ கிட்ட உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, நான் மணி போட்டு வரேன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, நீ வந்து என்னோட வைஃபோட பிரேஸ்லெட் தானே உடைச்ச, என்னோட வைஃபோட அக்கௌண்ட்டுக்கே பணத்தை போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, காசுல என்ன உன்னோட காசு என்னோட காசுன்னு இருக்கு, எல்லாமே நம்ம காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு பக்கத்துல இருக்க எம்ப்ளாயி எல்லாம், பாரு ஹீரோ செம ஸ்வீட்டா இருக்கான், இவன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க ஹீரோயின் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா வந்து ஹீரோ கிட்ட, ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு நல்ல சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றான், நீ ஏதோ ஓவரா திங்க் பண்ணிக்காத, அது எங்க பாட்டி போட்ட பிரேஸ்லெட், அதை உடைச்சிட்டாங்கிற கோவத்துல தான் நான் அவளை ரொம்ப திட்டிட்டேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் உன் மேல ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, ரொம்பவே சாரி, எனக்கு தெரியாது அந்த பிரேஸ்லெட் வந்து 2 லட்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரியாம உடைச்சிட்டேன், நான் கண்டிப்பா இதுக்கான காசையுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் மணி போட்டு விட்டுருப்பா இல்லையா, அந்த மணியை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே அதெல்லாம் எந்த அவசியம் இல்ல, அந்த பிரேஸ்லெட் பாட்டி உனக்கு கொடுத்தது, அதுல உரிமை கொண்டா இருக்கு, எனக்கு எது அவசியம் இல்ல, நீ இந்த காசுல சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றா, சரி காசு தான் வேண்டாம்னு சொல்றீங்க, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலாமா, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வருது. பிஏ தான் சொல்றான், பாஸ் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோமே எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப
வாங்க போறான். அப்ப ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் ஈவினிங் வேலை முடிஞ்சோடனே நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி நான் டின்னருக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். காருக்கு வந்தும் கூட ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிருப்பா இல்லையா, அதே யோசிச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். கவனிக்கிற பிஏமே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு என்ன பாஸ் உங்க வைஃப் மேல லெவல்ல விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சமாளிக்கிறான், சான்ஸே கிடையாது, நான் மேல ஒன்னும் லெவல்ல விழலப்பா, நீ பேசாம வண்டி எடு நமக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சீன்ல ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறா, நான் உங்க ஆபீஸ் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒர்க் முடிச்சிச்சுன்னா வாங்க நம்ம டின்னர் சாப்பிட போலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதை பாக்குற ஹீரோவுமே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா, ஐயோ இவ கீழே தான் இருக்காளா, இவ கூட நம்ம போனோம்னா அவளோட வண்டியில தான் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இல்ல எனக்கு ஒர்க் இருக்கு இன்னுமே ரொம்ப டைம் ஆகும் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு மீட்டிங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு போகாம கீழே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு கம்பெனி கீழே பாக்குறான். அவ டைம் பாஸ்க்காக கீழே ஜாலியா சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே ஹீரோ மேல இருந்து பாத்துறான். அவனுக்கு ஹீரோயின் இப்படி நாட்டியா பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னு சிரிப்பா வருது. ஹீரோ சிரிக்கிறத பார்த்தோன்னு அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இத்தனை வருஷமா இந்த மாதிரி பிரசிடென்ட் சிரிச்சது நான் பார்த்ததே இல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு மொபைல் எடுத்து பாக்குறா. அதுல ஹீரோயின் மெசேஜ் பண்ணிருக்கா, நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பசிச்சுன்னா சொல்லுங்க நான் வேணா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்றேன் அப்படி எல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கா. இத பாக்குற ஹீரோமே சரி ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மீட்டிங்க வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை பார்க்க தான் கீழே போறான். வந்தோடனே ஹீரோயினுக்கு ஷால்வை எல்லாம் போத்தி விட்டுட்டு இங்கதான் ரொம்ப குளிர் அடிக்குன்னு தெரியுது இல்ல, வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, நீங்களும் பாவம் இல்ல இவ்வளவு நேரம் சாப்பிடாம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்கலாம் தான் கீழே வெயிட் பண்ணி தின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க பின்னாடி வந்து உட்காருங்க, நீங்க பயப்படாம உட்காருங்க, நான் உங்களை கீழே எல்லாம் தள்ளி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவே தயங்கிட்டே உட்கார்றான். உங்களுக்கு பயமா இருந்தா என்ன புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பத்துல ஹீரோ வெறுப்பாதான் உட்கார்றான். அப்புறம் ஹீரோயின் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு போறான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோவோட கம்பெனில வேலை பாக்குறவங்க பாத்துறாங்க. பாத்தியா அது பாக்க நம்மளோட பிரசிடென்ட் மாதிரியே தெரியுதுல்ல, ஒருவேளை அது பிரசிடென்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழக்கம் போல காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சிக்னல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண ஹீரோ சொல்றான், எங்கம்மா நீ வண்டி ஓட்ட கத்துக்கிட்ட, சும்மா சொல்லக்கூடாது வேற லெவல்ல வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். இது தெரியாத அப்பாவி பிள்ளை ஹீரோயினுமே ஆமா ஆமா நான் சூப்பரா வண்டி ஓட்டுவேன், இந்த மாதிரி வண்டி ஓட்ட இந்த உலகத்திலே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட வயித்துல இருந்து பசிக்கிற சவுண்ட் வருது. அப்ப ஹீரோமே சரி முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம அங்க போய் சாப்பிடலாமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு ஐயோ அது ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே, நம்மளால அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஆஃபர் வேற போடுவாங்க, நான் வேற அங்க போகணும், நம்மளால அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க, என்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரீயா சாப்பிடுறதுக்கு வவுச்சர் இருந்துச்சு, சரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் உன்னை சாப்பிட கூப்பிட்டேன், நீயுமே வர மாட்டேங்கிற, சரி அந்த வவுச்சரை நான் யாருக்கும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, வவுச்சர் நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது, நம்ம அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா 2 பேரும் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, அவ வேணுட்டே வந்துட்டு ஹீரோயினோட பைக்ல இடிக்கிறா. இடிச்சது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறா, உங்களால என்னோட கார் டேமேஜ் ஆயிருச்சு, நீங்க இதுக்கு கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நாங்க இதுக்கு மணி கொடுக்கணும், நீங்க தான் வந்து தேவையில்லாம எங்க மேல காரை வச்சு ஏத்துனீங்க, எங்கனால காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றா, ஆபீஸ்ல வந்துட்டு மிஸ்டர் கோவோட அசிஸ்டன்ட் வச்சு நீங்க எப்படியே தப்பிச்சிட்டீங்க, அதுக்கு நான் உங்களை பழிவாங்க தான் இந்த மாதிரி பண்ண, நீங்க எனக்கு இப்ப 50,000 ரூபாய் கொடுக்கணும், அப்படி நீங்க குடுக்கலனா நான் உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே இப்படிதான் உன்னால இவ்வளவு கேவலமா நடந்துக்க முடியுதுன்னு தெரியல, சே இவளை பார்த்தாலே சாப்பிடணுங்கிற ஆசையே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மேனேஜர் சொல்றா, என்ன நீங்க சாப்பிட போறீங்களா, அதுவும் இந்த காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நாங்க எங்க போய் சாப்பிட்டா உனக்கு என்ன, நாங்க அந்த காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோட மேனேஜர் பல்ல காட்டுறா, உங்க 2 பேத்தையும் பார்த்தாலே தெரியுது நீங்க சரியான நாட்டுப்புற ஆளுன்னு சொல்லிட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு நீங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிறத கொடுத்தாலும் உங்களால அந்த டிஷ்ஷுக்கு பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம காசு இல்லாம நீங்க 2 பேரும் பாத்திரம் கழுவிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவோட டிரெஸ் அவன் காஸ்ட்லியா போட்டிருக்க வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு என்ன இதெல்லாமே ஃபேக்கா, இதெல்லாம் போட்டுட்டா நீ ரிச் ஆயிருவியா,
நீ வந்துட்டு இந்த ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டு இன்னுமே நீ லோ கிளாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. மேனேஜர் சொல்றா, நீங்க என்கிட்ட காசு கொடுக்காம இங்க இருந்து நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சண்டை போடலான்னு வரா. அப்ப ஹீரோ தடுத்துட்டு மேனேஜரை பார்த்துட்டு, நீ இப்போ பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு 50,000 ரூபாய் அவ அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறான். அவளுமே அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போக ஹீரோயின் சண்டை போறா. அப்ப ஹீரோ தான் தடுத்துட்டு இருக்கான். அப்படியே அவனோட டிரைவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். அவ என்ன அனுப்பியிருப்பான்னா, மேனேஜரோட காரை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவோட டிரைவருமே வந்துட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்க மேனேஜரோட கார் மேலே வேணுட்டு இடிச்சிடறான். மேனேஜரோட நீ பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளில பார்க்க போக ஹீரோ டிரைவர் வந்து திட்டுறா, என்னோட கார் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, உன்னோட கார் மோதி என்னோட பம்பர் போயிருச்சு, நீ தான் இதுக்கு கண்டிப்பா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்து ஹீரோயினும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட வேணுட்டே வம்பு பண்ணி காசு வாங்கிட்டு போனால, அதுக்குதான் கடவுள் அவளுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். மேனேஜருமே சொல்லி பாக்குறா, நான் எதுவும் பண்ணல, நீங்க தான் வந்து மோதுனீங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோட டிரைவர் செமையா சண்டை போட்டு, நீங்க எனக்கு மணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் கத்திட்டு இருக்கா, நீங்க எங்களுக்கு பண்ணீங்கல்ல, அத கடவுள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. மேனேஜருமே ஹீரோ கிட்ட இருந்து வாங்கின மணிய அப்படியே அந்த டிரைவருக்கு போட்டு விட்டுறா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப நேரா அந்த காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான் வராங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வருது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. பாருங்க, இது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்டா இருக்கு, கண்டிப்பா உங்ககிட்ட வவுச்சர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஹோட்டலோட வெயிட்டர் வராங்க. இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி வந்து இங்க சாப்பிடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கணும், அப்பதான் இங்க உங்களை அக்செப்ட் பண்ண முடியும், நீங்க இங்க ஏதாவது ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இல்ல எங்க கிட்ட வவுச்சர் இருக்கு, நாங்க இன்னைக்கு இங்க சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த வெயிட்டருமே, என்ன வவுச்சரா, அதெல்லாம் இல்ல, அப்பாயின்மெண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனுடைய போன்ல, இதான் என்னோட கூப்பன், நீங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே வெயிட்டர் செக் பண்ணிட்டு, ஐயோ சாரி மிஸ்டர் கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போ கையில சிக்னல் காட்டுறான். அப்புறம் அப்படியே சமாளிக்கிற மாதிரி பேசுறான், நாங்க வவுச்சர் கொண்டு வந்திருக்கேன், அதுல 900 யுவான் இருக்கும், அதுக்குதான் நாங்க இங்க சாப்பிட வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இத அந்த வெயிட்டருமே புரிஞ்சுட்டு, ஆமா ஆமா உங்க வவுச்சர்ல 900 யுவான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினி உள்ள கூப்பிட்டு போறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறா. அதுல ரூபாயும் இருக்கான். ரூபாய் வந்துட்டு மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், இங்க பாரு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏண்டா உனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, நீ கிட்ட ஏண்டா சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, ஏதோ இவங்களே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே, எனக்கு மேரேஜ் ஆயிருச்சுல, எங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வேடா, நீ தான் பெரிய ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய விட்டுறான். அதுல ஒரு ஃப்ரெண்ட் சொல்றான், ஏண்டா உனக்கு மேரேஜ்னா என்னோட ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டோன்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ஹீரோ கிட்ட, என்னங்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பயங்கர ரிச் போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், அவனுங்கெல்லாம் சும்மா சொல்றாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்துட்டு ரூபாய் கிட்ட கண்ணாடி சிக்னல் கொடுக்க, ரூபாய் சமாளிச்சிடறான், இவன் குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒட்டுக்கா சாப்பிட போறாங்க. அப்ப ரூபாய் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், இங்க பாரு ஹீரோ வந்துட்டு அவளோட வைஃப் கிட்ட வந்து புவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, நீங்களும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஓ இந்த விஷயமா, அப்ப சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புவர் மாதிரி ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லார்கிட்டயும், சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்க ஒரிஜினலா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்கா பாக்க, அப்ப ஹீரோ சமாளிக்க ஆரம்பிக்கிறான், இல்ல இல்ல அவங்க எல்லாருமே சும்மாதான் இருக்கானுங்க, இவங்களுக்கெல்லாம் தங்கறதுக்கு வீடு கூட இல்ல, எல்லாருமே ஏழை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஐயோ பாவன்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன், ஹீரோக்கு மிஸ்டர் கு கிட்ட ஸ்பெஷலா அசிஸ்டண்டா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அதுக்கு நாங்க உங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்மே, என்னாச்சு எதுக்கெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ரூபாயுமே சமாளிச்சிடறான், இல்ல இல்ல நாங்க சும்மாதான் சிரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நம்ம ரெண்டு சாப்பிடறதுக்கு தான் 900 யுவான் போதும், இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட அவ்வளவு காசு இருக்குதா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியறாங்க, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும், உங்ககிட்ட காசு இல்லைன்னா சொல்லுங்க, நான் வந்து என்னோட காசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த ட்ரீட்ல அவன் நிறைய குடிச்சிடுறா. அவன் நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் வந்துட்டு வெளில கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப
அப்ப ரூபாய் வந்துட்டு நான் பில்ல பே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சாச்சா இல்ல நாங்க தான் பில்ல பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரிசப்ஷன்ல போய் எவ்வளவு மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவ 58,000 ரூபான்னு சொல்றா. கேட்டோன்னு ஹீரோயின் செமைய ஷாக் ஆயிட்டு என்ன 58,000 ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுமே 58,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா இங்க ஃப்ரீ ஆர்டருக்கு வந்துட்டு ஒரு கேம் போயிட்டு இருக்குல்ல அதை நாங்க ட்ரை பண்றோம். அதுல வின் பண்ணிட்டேனா நீங்க வெறும் 500 yen மட்டும் பே பண்ணா போதும்னு சொல்லிட்டு உங்க மேனேஜர் தான் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அப்பதான் சந்தோஷப்படுறா. நம்ம கண்டிப்பா அந்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாட போறா. மேனேஜருமே புரிஞ்சுக்கிறான். சரி இது வந்து ஹீரோ ட்ரிக்கா அதை பிளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சாதகமா பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அந்த கேம்ல விளையாண்டு ஹீரோயின் ஜெயிச்சிடுறா. ஜெயிச்ச உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் தான் ரொம்ப லக்கி பாருங்க நம்ம ஒரு பைசா கூட பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 2 கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் எல்லாம் சீப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஷாப்பிங் பண்ண போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே திரு முழிக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.